ஹாய் மக்களே, இன்றைக்கி காலையிலே நான் ஒரு 10-11 மணிக்கெல்லாம் கடைக்கு வந்து கிளம்பிட்டேன். ஹஸ்பண்ட் ஃபோன் பண்ணி சொன்னாங்க, நீ கார் ஷெட்டை நம்ம க்ளீன் பண்ணிடலாம், ஸோ நீ வீட்டில் இருந்துரு அப்படின்னாங்க. இருந்தாலும் எனக்கு மனசு கேட்கல. ஸ்கூட்டி எடுத்துகிட்டு டேமில் போய் பார்த்துட்டு வந்தேன். டூரிஸ்ட் அந்த அளவுக்கு கிடையாது. சரி, அங்கே போய் சும்மா தான் உட்காந்துட்டு இருக்கணும், பிஸ்னஸ் இருக்க மாட்டேக்கு, ஏதாவது ஒரு வேலையை உருப்படியாக செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் இருந்துட்டேன். எப்போதுமே மழை டைம் வந்துருச்சு அப்படின்னா கார் ஷெட்டை வந்து க்ளீனாக வைப்போம். எதுக்குன்னு கேளுங்க, ஏன்னா பாம்பு, பூச்சி இந்த மாதிரி இதெல்லாம் வர்றதுனால இன்கேஸ் நம்ம காருக்குள்ளே போய் இருந்துடக்கூடாது இல்லையா. ஸோ அதனால் எப்போதுமே இந்த கொலையெல்லாம் க்ளீன் பண்ணிடுவோம். கொடி நிறைய படர்ந்து இருந்துச்சா, அதெல்லாமே நான் கொஞ்சம் கொஞ்சமாக கத்தி வச்சு வீசி எல்லாத்தையும் எடுத்துட்டேன். ஹஸ்பண்ட் வந்து அந்த சைடில் வந்து வலையெல்லாம் கிழிஞ்சிருந்துச்சு. ஸோ அந்த வலையெல்லாம் புதுசாக அடித்தாங்க. எதுக்கு அப்படின்னா, நமக்கு இந்த பசங்கள்லாம் விளாடுவாங்க, சின்ன பிள்ளைங்கள்லாம் விளாடுவாங்க, ஒரு கிரிக்கெட் விளாடுவாங்க. ஸோ இந்த மாதிரி விளாடும்போது பால் எதுவும் வண்டி மேலே பற்றக்கூடாது இல்லையா. ஸோ அதனால் பக்கத்து தோட்டத்துலேயும் வேலை செஞ்சிட்டு இருந்தாங்க. நாங்கள் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாம் க்ளீன் பண்ணி அந்த குப்பையெல்லாம் மொத்தமாக அள்ளி, ஏன்னா அது மழை பெஞ்சால் இது செய்யவே முடியாது. அதனால தான் இன்றைக்கி கிளைமேட் பார்த்திங்கன்னா காலையில் இருட்டாக இருந்துச்சு, மழை பெஞ்சு அப்புறமா இருந்துச்சு, அதுக்கப்புறம் ஒரு மாதிரி மூடிருச்சு, மறுபடி வெளிச்சமாக இருந்துச்சு. இந்த மாதிரி தான் இன்றைக்கி ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ இந்த குப்பையெல்லாம் அள்ளி கொண்டு போய் குப்பை கடங்களை கொண்டு போய் போட்டுட்டு வந்துடலாம் அப்படின்னு எல்லாத்தையுமே கூட்டி க்ளீன் பண்ணிட்டேன். நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இல்லையா, பாம்பு, பூச்சி இதெல்லாம் அங்கே வருமா அப்படின்னு. இங்கேயுமே வரும். அதனால நம்ம எப்பயுமே சுத்தமாக க்ளீன் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு ரொம்ப நல்லது அப்படிங்கிறதுனால. ஏன்னா 2 பேர் வீட்டில் இருந்தால் தான் இந்த வேலையை செய்ய முடியும். அவங்க மட்டும் இருந்தாலும் செய்யவே மாட்டாங்க. என்ன வேலை செஞ்சாலும் கூட நான் இருக்கணும். அப்போனா கொஞ்சம் சுறுசுறுப்பாக வேலையெல்லாம் நடக்கும் அப்படிங்கிறதுனால அப்படியே போய் குப்பையில் கொண்டு போய் குப்பை கடங்களை போய் குப்பையெல்லாமே தட்டிட்டு அப்படியே நான் வந்தேன். பக்கத்து தோட்டத்துலேயும் க்ளீன் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஏன்னா மழை டைம் அப்படின்னாலே நம்ம எல்லாத்தையுமே நம்ம வீட்டை சுற்றி இருக்கிற இடங்களெல்லாம் சுத்தபத்தமாக வைக்கணும். ஏன்னா பூச்சி வந்துச்சுன்னா ஒன்றும் செய்ய முடியாது, அது பாட்டுக்கு வந்து இருக்கும், நமக்கு தெரியாது. அப்படியே விறகு அடைஞ்சி வச்சுருக்க இடத்தையும் க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே ஒரே நாளில் க்ளீன் பண்ணி முடிச்சிடணும். அதுக்குன்னு ஒரு நாளை ஒதுக்க முடியாது, மழை மாறி வந்துட்டுருக்கும். அப்படிங்கிறதுனால விறகும் ஒரு பரனில் பாதி தான் இருந்துச்சா, ஸோ அதனால் உடைங்க அப்படின்னு சொல்லிட்டேன். அதனால் விறகு உடைச்சிட்டு இருந்தாங்க. இன்றைக்கி நைட்டுக்கும் கறி மிளகா தான் பேலன்ஸ், கொஞ்சம் கறி மிளகா இருந்ததுனால அதை இன்னைக்கு நைட்டுக்கு வச்சுக்கலாம் அப்படின்னு. வீட்டில் கறி மிளகா வாங்கிட்டு வந்தாலும் எல்லாருக்கும் அதுதான் வேணும். 3 நேரமும் பொரிச்சு கொடுத்தாலும் அதையே சாப்பிடுவாங்க, அந்த அளவுக்கு அது டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அப்படியே உட்காந்து காய்கறியெல்லாம் வெளியவே வச்சு கட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாப்பாவும் தம்பியும் வெளியே போயிட்டு வந்தாங்க. ஸோ அப்படியே அவங்களையும் வீட்டுக்குள்ளே போய் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு டீ போடுங்கடா அப்படின்னேன். பாப்பா உடனே டீ போட ஆரம்பிச்சிருச்சு. நான் அப்படியே வாசலெல்லாம் க்ளீன் பண்ண, குப்பையாக்கிட்டோம் இல்லையா, ஸோ அதை உடனே க்ளீன் பண்ணணும்ல அப்படின்னு சொல்லிட்டு வாசல் எல்லாமே கூட்ட ஆரம்பிச்சிட்டேன். மழை டைம் நம்ம எப்பயுமே இங்கேயும் சரி ஊர்லேயும் சரி நம்மளை சுற்றி இருக்கிற இடத்த வந்து நம்ம சுத்தமாக வைக்கணுங்க. அது ரொம்பவே நல்லது. ஸோ இந்த வீடியோ பிடிச்சதான் மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.